பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க காண்பிக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்த அடிப்படையில் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். எதற்காக என்று சொன்னால், யார் ஒருவர் கர்த்தரை குறித்த விஷயத்திலே உத்தமமாய் இருக்கிறார்களோ, உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க காண்பிப்பதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். அன்பார்ந்த பிள்ளைகளை, நாம் கர்த்தருக்கு உண்பதாக உத்தம இருதயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நோவாவை குறித்து வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்பொழுது சூழ்நிலை என்ன? அன்பார்ந்த பிள்ளை 5-6 வசனங்கள், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. இங்கே 3 பேருடைய இருதயங்களை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் 9ஆம் வசனம் வரைக்கும் 3 பேருடைய இருதயங்களை பார்க்கிறோம். முதலாவதாக நோவா காலத்தில் இருந்த ஜனங்களுடைய இருதயத்தை பார்க்கிறோம். 2வது நோவாவுடைய இருதயத்தை பார்க்கிறோம். 3வது கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷருடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர்களுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் எப்பொழுதுமே பொல்லாததாக இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்து கொள்கிறார். அவருடைய இருதயம் மனஸ்தாபப்படுகிறது, கவலைப்படுகிறது, துக்கப்படுகிறது. ஆனால் மறுபுறம் கர்த்தர் நோவாவினுடைய இருதயத்தை பார்க்கிறார். நோவாவுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்னதாக உத்தம இருதயமாய் இருக்கிறது, உத்தமத்தோடு இருக்கிறது. எல்லோரும் கர்த்தரை விட்டு வழி விலகின நேரத்தில், எல்லா இருதயங்களும் கர்த்தருடைய இருதயத்தை துக்கப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில், ஒரே ஒரு நோவாவுடைய இருதயம் மட்டும் கர்த்தருக்கு முன்னதாக உத்தம இருதயமாய் இருக்கிறது. ஆண்டவர் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே கர்த்தர் அந்த வந்ததான அழிவிலிருந்து அந்த நோவாவையும் அவருடைய குடும்பத்தை முழுவதுமாய் கர்த்தர் காப்பாற்றினார். நோவாவுக்கு மட்டும் தம்முடைய வல்லமையை கர்த்தர் விளங்க காண்பித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் நோவாவின் இருதயத்தை கண்டது. அவருடைய இருதயம் ஆறுதல் அடைந்தது. மற்ற மனுஷருடைய இருதயத்தை கர்த்தருடைய கண்கள் கண்டது. கர்த்தருடைய இருதயம் துக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய இருதயத்தை நாம் என்ன செய்கிறோம்? நாம் யாராய் இருக்கிறோம்? கர்த்தருடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துகிற தேற்றுகிற இருதயம் உள்ள நோவாவினுடைய பட்டியலில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க காண்பிப்பார். மிகப்பெரிய ஒரு அழிவு வந்தது. யூகிக்க முடியாத அளவுக்கு அழிவு வந்தது. உயர்ந்த பூமியில் எல்லா உயர்ந்த மலைகளும் மூடப்பட்டது. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக ஜலம் முழுவதுமாய் பிரவாகித்து கொண்டிருந்ததாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அவ்வளோ பெரிய அழிவிலிருந்து பூமியில் இருக்கிற நடமாடுகிற மனுஷர்கள், ஊரும் பிராணிகள், நடமாடும் ஜீவ ஜந்துக்கள் எல்லாமே, பறக்கும் பறவைகள் முதற்கொண்டு எல்லாம் நிக்கிரகமாய் அழிந்து போனது, நிக்கிரகமாயிருந்தது. ஆனால் கர்த்தருக்கு முன்னதாக உத்தம இருதயத்தோடு இருந்த ஒரே ஒரு நோவாவின் குடும்பம் மட்டும் அந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாத்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனவே நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கிற கர்த்தருக்கு முன்னதாக நாம் உத்தம இருதயத்தோடு இருப்போமாக. கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ்வோமாக. கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற, மகிழ்ச்சியாக்குகிற இருதயம் உள்ளவர்களாக நாம் இருப்போமாக. ஜெபிப்போமா? பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவருக்கு தம்முடைய வல்லமை விளங்க காண்பிக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை பார்க்கிற உமக்கு என்பதாக, எங்கள் இருதயத்தை ஆராய்கிற உமக்கு உண்பதாக நாங்கள் உத்தம இருதயத்தோடு உம்மை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு இருக்கக்கூடிய அந்த கிருபை தாங்க. உம்மை துக்கப்படுத்துகிற இருதயத்தோடு நாங்கள் இராதபடிக்கு உம்மை ஆண்டவரே பிரியப்படுத்துகிற, ஆறுதல் படுத்துகிற இருதயம் உள்ளவர்களை நாங்கள் வாழ கர்த்தாவே நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே.
கர்த்தாவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த இருதயத்தை நீங்க தாங்க. இந்த நாள் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வதிக்கும் கரம் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.